ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரெக்னென்ட் லேடிஸ்க்காக ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கும்போது பல சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன ஆகும், இதுக்கப்புறம் இந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன் இருக்குமா, நம்ம உடம்புல இவ்வளவு மாறுபாடுகள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கலாம். நார்மலா இருக்கிற ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கே இவ்வளவு டவுட்ஸ் இருக்கும்போது ஆபத்தான கர்ப்பத்தை கொண்டிருக்கிற ஒரு பெண்களுக்கு எவ்வளவு டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லவே வேணாம். அது என்ன ஆபத்தான கர்ப்பம் அப்படின்னா, அது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு கர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம். இது யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அதிகமா புகைப்பழக்கம் உள்ள பெண்கள், மது பழக்கம் உள்ள பெண்களுக்கு இந்த ஆபத்தான கர்ப்பம் உண்டாகலாம். அதிகம் தாண்டி உடம்புல பல நோய்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன், நீரிழிவு நோய், கை கால வலிப்பு, தைராய்டு நோய், இதயம் இல்லனா ரத்த கோளாறு, மோசமான ஆஸ்துமா நிலையில இருக்கிறவங்க, நோய் தொற்றுகள், இந்த எல்லாமே கர்ப்பமா இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு பல வழிவகைகளை இது கொடுக்கும். இந்த மாதிரியான கர்ப்பத்துல ஆபத்து இருக்கிற பெண்களை ரொம்பவே கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவங்களும் ரொம்பவே பத்திரமா இருக்கணும். ஒரு சில மாறுபாடுகள் இருந்தாலும் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருக்கும் பொழுது, குழந்தை பிறக்கும் போது பல சிக்கல்களை தாண்டி தான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, செகண்ட் பிரெக்னன்சி அப்பவும் அதே ப்ராப்ளம் வரதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து 9 மந்த் வரைக்குமே இந்த மந்த்ல எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, தேர்ட் மந்த் அப்போ இந்த மாதிரி இருந்தது, 7th மந்த் அப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா செகண்ட் பிரெக்னன்சி அப்பவும் அது எல்லாமே இருக்கும். அதுல இருந்து விடுபடுறதுக்கு முன்னாடியே டாக்டர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு இருந்தது, இப்ப இருக்குமா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரெக்னன்சி, ஆனா இதுவுமே ஆபத்தான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னா, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையுமே கரெக்டா செக் பண்ணி டாக்டர்கிட்ட கன்சர்ன் பண்ணி தான் கண்டிப்பா பண்ணணும். ரொம்ப முக்கியமா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருந்தா நீங்க கண்டிப்பா டாக்டர் கன்சர்ன் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடிவயிற்றுல வலி இல்லனா தசை பிடிப்பு இருக்கிறது, கருவோட செயல்பாடு குறைவா இருப்பது, யோனியோட ரத்தப்போக்கு, யோனி வெளியேற்றம், கடுமையான தலைவலி, சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுறது, மங்கலான பார்வைகள் தெரிகிறது, பார்வையில உண்டாகிற மாற்றங்கள், முகம், கை அல்லது கை விரல்கள்ல திடீர்னு கடுமையான வலியோடு சேர்ந்த வீக்கம் வர்றது, காய்ச்சல் இல்லனா குளிர்ற மாதிரி ஃபீல் பண்றது, வாந்தி வர்றது, தொடர்ந்து குமட்டல் உணர்வே இருந்துட்டு இருக்குது, தலை சுத்துறது, இது எல்லாமே கண்டிப்பா பிரெக்னன்ட் டைம்ல ஒரு சிலருக்கு வரும். ஆனா இது ரெகுலரா வருது அப்படின்னா கண்டிப்பா இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு ஆபத்தான பிரெக்னன்சில இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போதே டாக்டர் கிட்ட போய் கன்சர்ன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாமே குழந்தைங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை கன்சர்ன் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான மைண்ட் டைவர்ட் பண்ணலாம், இது கரெக்ட் தானா அப்படிங்கறத அடிக்கடி செக்அப் போய் கரெக்டா செக் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் இன் தி மார்னிங் வாஷ் யுவர் ஃபேஸ். ரொம்ப தேவையில்லாத சமயத்துல ஃபவுண்டேஷன் போடாதீங்க. அண்ட் ஐலைனர் அப்புறம் அந்த மையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய